மிகவும் பசுமையான ஒரு காட்டில் சுற்றிலும் வாழ்க்கை. பட்டாம்பூச்சி படபடத்தது. அதன் சிறகுகள் மிகவும் பிரகாசமாய் சூரிய ஒளியில் நடனமாடும் பறவைகள். ஒரு மயக்கும் காட்சி. அங்கு ஒரு யானை குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அப்பா, அம்மா மற்றும் குழந்தை ஒரு வரிசையில் நடந்தது. மரங்கள் மற்றும் கொடிகள் வழியாக நடந்தன. குட்டி யானை மிகவும் அழகாக, விளையாட்டுத்தனமாக, குறும்புத்தனமாக இருக்கிறது. அந்த குட்டி யானை வெகு தொலைவில் ஒரு வண்ணத்து பூச்சியை கண்டது. அந்த வண்ணத்து பூச்சி குட்டி யானையின் தும்பிக்கையில் பறந்து வந்து அமர்ந்ததை யானை வியக்க வைத்தது. வண்ணத்து பூச்சியின் அழகு குட்டி யானையை மெய்சிலிர்க்க வைத்தது. அவள் பட்டாம்பூச்சியை பின்தொடர ஆரம்பித்தாள். குட்டி யானை தனது குடும்பத்தை விட்டு காட்டில் தொலைந்தே போனது. அவள் மேலும் நகர்வது எப்படி என்று தெரியவில்லை. அவள் பெற்றோரை கண்டுபிடிக்க மீண்டும் நடக்க முடிவு செய்தாள். அவள் தன் தாயை பின்தொடர்ந்த இடத்திற்கு செல்கிறாள். அம்மா, அப்பா, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எங்க அம்மா, அப்பா? நான் இங்கு கவலையுடன் இருக்கிறேன். சீக்கிரம் வாங்கள். குட்டி யானை அழ ஆரம்பித்தது. குட்டி யானை சோகமாக அமர்ந்து பின்னர் தனது தாயை கண்டுபிடிக்க முடிவு செய்தது. ஒரு தவளை யானையின் முன் தோன்றி கிராக் கிராக் என்றது. தவளை, தவளை, நீங்கள் என் பெற்றோர்களை பார்த்தீர்களா? இல்லை இல்லை, நான் பார்க்கவில்லை. தவளை விரைவில் தனது நண்பர்களை அழைத்து மீண்டும் கூச்சலிட்டது. குராக் குராக். தவளைகளே, தவளைகளே, என் பெற்றோர்களை நீங்கள் பார்த்தீர்களா? இல்லை இல்லை, நாங்க பார்க்கவே இல்லை. யானை சோகத்துடன் நடந்தது. ஓநாய் ஊளையிடும் சத்தம் கேட்க யானை ஓநாயை நிறுத்தி கேட்டது. ஓநாயாரே, ஓநாயாரே, நீங்கள் என் பெற்றோர்களை பார்த்தீர்களா? இல்லை இல்லை, நான் பார்க்கவே இல்லை. யானை மீண்டும் ஒரு முறை சோகத்துடன் நகர்ந்தது. வழியில் பெரிய கரடியை சந்தித்தது. கரடியை நிறுத்தி, என் பெற்றோர்களை பார்த்தீர்களா? இல்லை இல்லை, நான் பார்க்கவே இல்லை. யானை மீண்டும் சோகத்துடன் அங்கிருந்து நகர்ந்து தண்ணீர் குடிக்க ஏரிக்கு சென்றது. அங்கே சுற்றிலும் பல பறவைகள் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. கனத்த இதயத்துடன் அந்த குட்டி யானை தன் எதிரில் இருந்த குட்டி பறவையிடம் கேட்டது. குட்டி பறவையே, குட்டி பறவை, என் பெற்றோர்களை நீ பார்த்தியா? ஆமாம், நான் அவர்களை பார்த்தேன். அவர்கள் கவலையுடன் இருந்தார்கள். இம்முறை அதிர்ஷ்டவசமாக பறவை ஆம் என்று பதிலளித்தது. அவர்களை நீங்கள் எங்கு பார்த்தீர்கள்? எனக்கு அவர்களை இப்போதே பார்க்க வேண்டும். என் பின்னே வாருங்கள். பறவை குட்டி யானையை தன் குடும்பத்திற்கு அழைத்துச் சென்றது. குட்டி யானை ஓடி வந்து தன் தாயை கட்டி கொண்டது. கடைசியாக மிகவும் பிரம்மாண்டமான காட்டில் மீண்டும் இணைந்தனர். யானை குடும்பம் அழகான காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது.